எமது மரணத்திற்கு முன்னால் அல்லது எமது சக்கராத்தை நாம் அடைவதற்கு முன்னால் நாம் நிறைவேற்ற வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. பொதுவாக மனிதனிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது. அந்த பழக்கம்தான் மனிதனுடைய உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையிலேயும் அவன் தோல்வி அடைவதற்கான காரணம். அது என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலையை மனிதன் எப்போது நாளை பார்த்து கொள்வோம், பிறகு பார்த்து கொள்வோம் என்று பிற்படுத்துகிறானோ அவன் லைஃப்ல அவன் ஃபெயிலியரா போவான். அது மறுமை வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, உலக வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, நாளை என்று ஒன்றை பிற்போட்டால், இன்றைக்கு செய்ய முடியுமான ஒன்றை நாளை என்று பிற்போட்டால் அவன் இந்த ரெண்டு வாழ்க்கையையும் தோத்து போயிடுவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் சக்கராத்துடைய நிலையை அடைவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் சில விடயங்களை நாங்கள் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அதுல முதலாவது என்னென்றால், நாம் நிறைய தௌபா செய்து கொள்ள வேண்டும். இந்த தௌபா என்பது தினந்தோறும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டியது. ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தௌபா செய்வோம், நாளைக்கு சுபகுக்கு பள்ளிக்கு நேரத்தோட போய்த்து தௌபா செய்வோம், தஹஜ்ஜத்துக்கு எழும்பி தௌபா செய்வோம், அல்லது சிலர் அடுத்த வருஷம் ரமதான்ல தௌபா செஞ்சு கொள்வோம். இப்படி என்று அந்த தௌபாவை பிற்போட்டு கொண்டே போவார்கள். நம்ம நாளைக்குன்னு நினைச்சிருப்போம், இன்றைக்கு ராவைக்கு நமக்கு மௌத்து வந்திருக்கும், தௌபா இல்லாத நிலையில் நாம் மரணித்திருப்போம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடாத நிலையிலே நாம் மரணித்திருப்போம். நாம் எமது மௌத்து எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது. அடுத்த நொடி வந்தாலும் நான் எனது பாவங்களுக்காக தௌபா செய்திருக்கிறேன் என்ற நிலையில் நான் மரணிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத். உங்கள் ஒரு ஆளுக்கு மௌத்து வந்து விட்டால், அந்த சக்கராத்துடைய கடைசி நிலைமை, நான் சொன்னேனே அந்த நிலைமை, அந்த நிலை வந்து விட்டால் மனிதனுக்கு தெளிவா விளங்கு நான் மரணிக்க போறேன் என்று. அந்த நேரத்தில் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டதற்கு அல்லாஹ் சொல்ல மாட்டான். அல்லாஹ் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவ்வளவு காலம் தந்து நீ தௌபா செய்யலை. அந்த தௌபாவை தான் ஃபிரௌன் செய்தான். உயிர் தொண்ட குளிக்கு வார நேரம் யா அல்லாஹ் நான் ஈமான் கொள்கிறேன், என்னை மன்னித்து விடு என்று சொன்னான். அல்லாஹு தஆலா இப்போதுதான் உனக்கு டைம் கிடைச்சிட்டான்னு கேட்டான். எனவே தௌபா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எமது வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன், இது முதலாவது பகுதி.